ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. 4 கிரகங்கள் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க. எத்தனை நாள்? 18 நாட்கள். எண்ணெயில இருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, சூரிய பகவான் ஜனவரி 14 மகரத்துக்கு வந்துட்டாரு. ஏறக்குறைய பிப்ரவரி 13 வரைக்கும் இருப்பார். செவ்வாய் ஜனவரி 16 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 23 வரைக்கும் இருப்பார். சுக்கிரன் ஜனவரி 13 மகரத்துக்கு வந்து பிப்ரவரி 6 வரைக்கும் இருப்பார். புதன் ஜனவரி 17 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 3 வரைக்கும் இருப்பார். அப்ப ஆளாளுக்கு ஒரு நாள் வராங்க, ஒரு நாள் மகரத்தை விட்டு வெளில போறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒன்னா என்னைக்கு எத்தனை நாளுங்க இருக்காங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 நாட்கள் இருக்காங்க. அது எந்த நாள்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா, ஜனவரி 17 இருந்து பிப்ரவரி 3 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 18 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல சஞ்சாரம் பண்ண போறாங்க. இந்த மகரத்துல சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கதாங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்துல வந்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது இருக்கு. புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்யறதுக்கு இப்ப அது வாஸ்து நாள்னு கேலண்டரே போட்டாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேஸ். இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த விஷயம் செய்யறா, அதோட பலன் பன்மடங்கு பெருகும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விசேஷமான சூக்ஷ்மமான நாட்கள் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி இந்த 18 நாட்களும் வந்து பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போகுது. ஆக உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில், மகரம் வந்து பாருங்க உங்களுக்கு என்ன பாவம்? லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே அபரிவிதமான லாபங்க. இப்ப உங்களுக்கு 4 கிரகம் இருக்கு. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், 4 கிரகங்கள் இருக்கு அப்படின்னும் போது எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வருங்க. என்னென்ன விதத்துல பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா, முதல்ல சூரியனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சூரியன் உங்களுக்கு 6ஆம் பாவத்து அதிபதி, லார்ட் ஆஃப் சிக்ஸ். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? சூரியன். இவன் லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, போட்டிகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன், எதிரிகள், இதெல்லாம் வந்து காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். போட்டிகள்ல வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். அதாவது நோய், எதிரி, கடன் இதெல்லாம் இல்லாம போகக்கூடிய காலகட்டம். என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். இல்லைங்க நாங்க அரசாங்கம் சார்ந்து எழுதல, பிரைவேட் பேங்கிங் எக்ஸாம் எழுதுறோம், இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னாலும் அதுல வெற்றி. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னாலும் சக்சஸ் அப்படின்றது வந்துடும். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, வேலை சார்ந்த விஷயங்கள்ல உயர்வு, நம்ம வந்து தொழில்ல பதவி உயர்வு, தொழில்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, அதுல மட்டும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவையில்லைங்க, ஈகோ கிளாஷ் வந்தா பரவாயில்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைங்க, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க கிட்ட ஈகோ அப்படின்றது வேண்டாம், விட்டு கொடுத்து போயிடுங்க. அதுக்கு அடுத்து புதன் இருக்காரு. புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லார்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து 4 and 7, அதாவது இளைய சுக தாயா ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல அப்படின்னும் போது, நம்ம மனைவி மூலியமா நீங்க வந்து பாருங்க, இப்ப மீனராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்க மனைவி மூலியமா லாபம், இல்ல பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவர் மூலியமா ஏதோ ஒரு விதத்துல லாபம், எக்கனாமிக்கல் சப்போர்ட், உங்களோட பார்ட்னர் மூலியமா லாபம், பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா பார்ட்னர் மூலியமா லாபம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதிகப்படியான யோஜனை லாபம் குறித்து கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி கூட்டி கழிச்சு அதுலயே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. ஆக ரொம்ப வந்து கணக்கு போடுறது அப்படின்றது வேண்டாம், அதுவே உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுத்தும். நீங்க சும்மா ஒரு 2 பிளான் போட்டீங்க அப்படின்னாலே சக்சஸ் ஆயிடும், 20 பிளான் தான் போடணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சுக்கிர பகவான், சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 3 மற்றும் 8 அதிபன். அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப சுக்கிரன் லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு அதை விட பெருத்த அதிர்ஷ்டம் என்னங்க? ஒரு அதிர்ஷ்ட கிரகம் அதிர்ஷ்டஸ்தானத்துல லாபஸ்தானத்துல அப்படின்னும் போது, அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கியஸ்தானம் 9ல இருந்தாலும் அவன் நல்லது பண்ணிடுவான், லாபஸ்தானத்துல இருந்தாலும் அவன் நல்லது பண்ணிடுவான். அப்ப உங்களுக்கு முயற்சிகள் மூலியம் அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். ரகசிய வழிகள்ல பணம் அப்படின்றது, ரகசிய வழிகள்ல வருமானம் அப்படின்றது வரும். நிறைய பேருக்கு வந்து பாருங்க, காதல் நட்பு வட்டாரம் மூலியமா லாபம். அட் த சேம் டைம் வந்து பாருங்க, காதலி காதலன் மூலியமா செலவும் உண்டு, நட்பு வட்டாரம் மூலம் செலவும் உண்டு, ரெண்டுமே வரும். செலவை கம்மியா பண்ணிட்டு வரவு அதிகமா வாங்கிக்கோங்க, இது புத்திசாலித்தனம். இந்த மாதிரி நிறைய பேர் செய்வாங்க. ஆனா மீனம் அப்படி செய்வீங்களா? எப்பயுமே நீதி, நியாயம், தர்மம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். சோ எப்படி எடுத்துட்டு போறீங்களோ எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, செவ்வாய்
செவ்வாய் லாபஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னா ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, செய்யக்கூடிய தொழில் அமோகமா இருக்கும். அந்த அமோகமா இருக்க தொழில்னால பெருத்த லாபம் அப்படின்றது வரும். பொதுவா செவ்வாய் பாருங்க உங்களுக்கு 2 மற்றும் 9க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது தனபாக்கிய யோகம் அப்படிம்பாங்க. குடும்பத்தினோட ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு தந்தை குரு மூலியமா உதவி அப்படின்றது வரும். நல்ல வருமானம் அப்படின்றது வரும். வருமானம் அதாவது தொழில் மேலோங்கும், தொழில்ல நல்ல வருமானம் அப்படின்றது வரும். நல்ல வருமானம் அப்படின்றது வருது அப்படின்னாலே குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே வருங்க. பிளஸ் என்ன பெரிய பிளஸ், வருமானத்தில் பெரிய மாற்றம் அப்படின்றது வரும். நீங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்க தொழில் சார்ந்து, நானும் அவனும் ஒன்னாதாயா படிச்சோம், நானும் டாக்டர் தான் அவனும் டாக்டர் தான், நான் 300 ரூபாய் ஃபீஸ் வாங்குறேன், அதுக்கே பேஷண்ட் முக்கால் எழுதுன்னு கொடுக்குது, அவன் 1500 ரூபாய் ஃபீஸ் வாங்குறான், அசால்ட்டா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்களா, என்னதான் அவன் அப்படி பண்றான். நம்ம சிலர் அந்த மாதிரி பார்த்து யோசிப்போம் இல்லைங்களா. எந்த தொழிலான்னு நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு டாக்டர் தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் நமக்கு சமமானவர்கள், நமக்கு ஒத்தவர்கள், நம்ம கூட படிக்கிறவங்க, நம்மளோட அறிவு கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம், ஆனா அவங்க பயங்கரமா சம்பாதிப்பாங்க. அதுதான் அதிர்ஷ்டம். நம்மளால சம்பாதிக்க முடியாது, ஏன்டா அப்பா இப்படி அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி யோசிச்சு தொழில் சார்ந்து நல்ல டெவலப் ஆகலையே அப்படின்லாம் வருத்தப்படுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல டெவலப் ஆவீங்க. உங்களோட பெரிய பெரிய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமூகத்துல மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கும். நீங்க நெட்வொர்க் பிசினஸ், இன்டர்நெட் பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ் இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னா அதுல ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரது உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னமே சொன்ன மாதிரி சப்போர்ட்டிவாவும் இருப்பாங்க. தப்பான ஃப்ரெண்ட்ஸை நம்பினீங்க அப்படின்னா அது பாதகமான ஒரு விதமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே எக்ஸ்ட்ராடினரி லாபம். 4 கிரகங்கள் லாபத்தை போட்டி போட்டு தர ரெடியா இருக்காங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஓகேம்மா நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம், இந்த காலகட்டம் எங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வயசு 38 40 42 எல்லாம் ஆயிடுச்சு. சரி, ஆல்ரெடி திருமணம் பண்ணோமா, ஒரே பையன் ஒரே பொண்ணு, குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல, திருப்பி 2வது திருமணம் அப்படின்றது பாக்குறோம். இந்த இளைய கலத்திரமாவது பிள்ளைங்களுக்கு நல்லபடியா இருக்குமா, இல்ல அதுலயும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், ரொம்ப நாள் ஆச்சு திருமணமாகி குழந்தை பிராப்தமே இல்ல, எல்லா விதத்திலயும் செலவு பண்ணிட்டோம், குழந்தை பிறப்பு அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படி கேக்குறாங்க. அதையும் சிலர் பாருங்க ஆண் வாரிசு பெண் வாரிசு அப்படின்னு பர்டிகுலராவும் கேக்குறாங்க. இது தப்பு இது ரைட்லாம் இல்ல, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் இல்லைங்களா. அதே மாதிரி பாருங்க வீட்டுல எப்ப பாரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை அப்படின்றது ஓயுமா அப்படின்றது. பிள்ளைங்க சம்பந்தமே இல்லாம பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒத்தே வராத குடும்பத்து பிள்ளைங்களை லவ் பண்றாங்க, சில பல வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட போன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க, அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.